கோவை சூலூர் தொகுதி உட்பட்ட இடத்துல ஒரு சிறுமி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்தாருங்கிற செய்தி வந்து கேள்விப்பட்டோம். அதே சூலூர் பகுதியில் இது 3வது மர்டர் கிட்டத்தட்ட இந்த வாரத்தில். சட்ட ஒழுங்கு தொடர்கிறதா? திமுக ஆட்சியில தான் அவலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே அவலம் தொடருதா? முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்த உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்திடுவார்னு எதிர்பார்க்கறது நம்ம சாத்தியமற்ற ஒன்று. அதே சமயத்தில் இப்போ எல்லாரும் தேர்நிலவு கொண்டாடிட்டு இருக்காங்க. கடந்த 5 நாட்களில் மட்டும் 25 கொலைகள் நடைபெற்றிருக்கு. உங்க புள்ளி விவரம் மீடியாவில் தான் இருந்துச்சு. திமுக தலைமையிலான இருந்தப்ப மீடியா வந்து ஆய்வு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்து பண்ணாங்களே. இப்போ ஏன் மீடியா வந்து பொதுமக்கள் இளைஞர்கள் தான் சினிமா முகத்தில் இருக்காங்க, மீடியாவும் சினிமா மோனியாவில் மாட்டிக்கிச்சானே. இதுக்கப்புறம் தான் அந்த ரியல் பாலிடிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம். அதாவது இப்போ ஏன் தேசிய கட்சியோடு இங்கே கூட்டணி இருந்தாலும் அதிகார பகுதியில் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும், அவங்களை எதிர்க்க முடியாதா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இதுக்கப்புறம் கூட்டணி மந்திரிச்சவளா திரும்ப தான் சொல்றேன். கூட்டணி மந்திரி சபைலாம் நீங்க வச்சிருங்க. கம்யூனிஸ்ட நீங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு மந்திரி சபை நடத்துறதும் அரசு நடத்துறதும் ஒண்ணு, புள்ள பூச்சியை மடியில் கட்டிட்டு இருக்கிறதும் ஒண்ணு. தொட்டத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் காப்பாற்ற முடியும். அது யார் கவர்மெண்டா இருந்தாலும் சரி. விஜய்னு சொல்லல, சினிமால தான் ஒரு ஹீரோ, ரீல்ல தான் ஹீரோ. ரீலை பார்த்து நம்ம ரியலை கட்டமைச்சது தான் மிகப்பெரிய தப்பு. இப்ப மின்வெட்டு பிரச்சனையுமே சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிதளவுல இரவு நேரங்கள்ல மின்வெட்டு அப்படிங்கிற விஷயம் பாதிப்புள்ள இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரபுளா இருக்க போகுது? மின்வெட்டு தான் 2001 திமுக ஆட்சியை காலி பண்ணி ஒரு கார்பரேட் மாதிரி கலைஞர் 96 to 2001 கவர்மெண்ட்டை யாரும் குறை சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருந்தாங்க, மந்திரிகளும் இருந்தாங்க. திமுக மந்திரிகள் நான் சொல்றது 96 to 2001. அப்போ இவங்களை காலி பண்ணது என்னன்னா மின்வெட்டு தான். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதல்வராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நாட்கள் ஓடுது, 20 நாள் கிட்ட ஆக போகுது. இந்த சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதளவில் யாரும் பேசுறதில்ல, கவனங்கள் எடுக்கிறதில்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தற்பொழுதே ஆரம்பிச்சு விட்டது அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறது. ஏன்னா இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால கோவை சூலூர் தொகுதி உட்பட்ட இடத்துல சூலூர் பகுதியில் அந்த சிறுமி ஒரு சிறுமி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்தாருங்கிற செய்தி வந்து கேள்விப்பட்டோம். அதே சூலூர் பகுதியில் இது 3வது மர்டர் கிட்டத்தட்ட இந்த வாரத்தில். சட்ட ஒழுங்கு தொடர்கிறதா? திமுக ஆட்சியில தான் அவலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே அவலம் தொடருதா, இல்லை அதை விட அதிகரிச்சிருக்கிறதா, இல்லை அப்படி ஒன்றும் தோற்றம் இல்லை, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? இதில் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, விஜய் முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்த உடனே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார்னு எதிர்பார்க்கறது நம்ம சாத்தியமற்ற ஒன்று. அதே சமயத்தில் இப்போ எல்லாரும் தேர்நிலவு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்காங்களா, இல்லை தெரியாமலே பண்ணுறாங்களா? ஏன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லுவோம். முதல்ல பாயிண்ட்டுக்கு வருவோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒன்று சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு சொன்னாங்க. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, சோசியல் மீடியாவெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க அப்படின்னு விஜய் சொன்னார். அதே இப்போ சமீபத்தில் உயர்கல்வித்துறை கல்வி அமைச்சர் மோகன்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வி தரம் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. புதுசாக இவங்க 20 நாள்லேயே வந்து கல்வி தரத்தை மேம்பட்டுட்டாங்க. பழைய சிஸ்டம் நல்லா இருக்குன்றிருக்காரு. அதேமாரி சுகாதாரம், அவர் சுகாதாரத்துறை அமைச்சரும் என்ன சொல்கிறாரு, மருத்துவம் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் நல்லா இருக்குன்றாரு. ஸோ இதுவும் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கொண்டு வந்த இதுதான். ஆனால் கடந்த 5 நாட்களில் மட்டும் 25 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. உங்கள் புள்ளி விவரம் மீடியாவில் தான் இருந்துச்சு. திமுக தலைமையிலான இருந்தப்ப மீடியா வந்து ஆய்வு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்து பண்ணாங்களே. இப்போ ஏன் மீடியா வந்து பொதுமக்கள் இளைஞர்கள் தான் சினிமா முகத்தில் இருக்காங்க, மீடியாவும் சினிமா மோனியாவில் மாட்டிக்கிச்சானே. நீங்கள் சொல்ல வேண்டியதானே, எல்லாமே நாங்களாம் நடுநிலை தவற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணீங்க. அது ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒழுக்க சீர்கேடாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு உள்ள தண்டனையை கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, அப்போ இருந்த முதல்வர் அவர்களாவது அமைச்சர்கள்லாம் உடனுக்குடன் பதில் சொல்லாங்க, முதலமைச்சர்லாம் சொன்னாங்க. இப்போ எல்லாம் கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு உருட்டிக்கிட்டோம், ஜோசியரை போய் பார்த்துக்கிட்டோம், கோட்டை மாட்டிக்கிட்டு 6000 ஆய்வு பண்ணுறேன்னு என்னத்தை போய் ஆய்ஞ்சிங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தனக்கு என்ன ரெஸ்பான்சிபிளானே என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் லோக்கல் பாடி வச்சு தான் முடிச்சாகணும். லோக்கல் பாடி வந்து திமுக, அண்ணா திமுக தான் மேஜராக வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இணக்கமாக போய் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னென்ன குறைகள்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் உங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த துறை நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. என்ன சினிமாவில் இருந்தார் விஜய், அதனால் ஈஸியாக மூவ் ஆகிட்டார். இதை தான் நம்ம ஒத்துக்க முடியும். எல்லாத்தையும் விடுங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நல்லா இருக்க விஷயங்களை நல்லா இல்லைன்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு. ஆமாம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. உங்களுக்கு உயர் கல்வியில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? மும்மொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா? முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டணும்னு நான் சொன்னார். முதல் போக்கை கடைப்பிடிக்க மாட்டோம், மாநில நலனே முக்கியம் அப்படின்னு. சரி, மாநில நலனுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு சின்ன உதாரணங்க, உங்கள் கூட்டணியில் தான் இருக்குது காங்கிரஸ். நீங்களும் ராகுல் காந்தியும் நீங்களும் அப்படியே கையை தூக்கி என்னமோ தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி கடலில் இருந்த மாதிரியே நீங்கள் தத்தளிச்சிருந்தாங்கள காப்பாற்றுன மாதிரி சீனை போட்டீங்க. கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மேகதாதுல அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை கிடையாதுன்னு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாளா திமுக அரசு தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்ப உரிமை கிடையாது. திமுக தடுத்ததுன்னு அவரே சொல்றாரு. நீங்க வந்துட்டீங்க, தடுக்க மாட்டீங்க. ஏன்னா காங்கிரஸ் தயவுல தான் விஜய் ஆட்சி ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? நான் நம்ம எல்லாரும் உங்களுக்கெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கேன். காங்கிரஸ் மந்திரி விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் வராங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது மேகதாதுல அணை கட்டாதீங்க, தமிழ்நாடு நலன் தான் முக்கியம். ராகுல் காந்திகிட்ட சொல்லுங்கள். உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, ஒரே கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. ராகுல் காந்திகிட்ட சொல்லுங்கள். யாரும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு விஜய் விசில் அடிக்கலாம்ல. அதனால் அரசியல் என்பது வேறு, சினிமா மோகம் என்பது வேறு. சோசியல் மீடியாவை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ மேகதாது அணை வந்து அவங்க கட்ட முயற்சி செய்தால் அது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கட்டாயங்க. அது மேகதாது என்ன ஆடுதாண்டும் காவேரி அந்த குறுகிய பகுதியில் இவங்க ஏற்கனவே கபினி, கிருஷ்ணராஜ சாகர், நீங்கள் எல்லா இடத்துலையும் செக் டேம் மாதிரி கட்டி வச்சிட்டீங்க. நீங்கள் மேகதாதுலேயும் கட்டினீங்கன்னா என்ன இருக்கிற உபரி நீரில் வந்து பாதிக்கும். நீங்கள் வெள்ளம் வந்தால் இது காவேரியில் தண்ணியை திறந்துட்டு நான் எத்தனை டிஎம்சி உங்களோட பங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுறதெல்லாம் ஒரு பெரிய ராஜதந்திரமான. நீங்கள் கேளுங்க, தமிழ்நாடு கட்டாயம் வந்து கோடை காலத்தில் வறட்சியை சந்திக்க போகுது. இது நான் வந்து உங்களை குறை சொல்ல. ஹனிமூனை முடிச்சுட்டு வெளியே வாங்க எல்லாரும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பார்க்குறது எல்லா விஷயத்தையும் விட்டு தள்ளுங்க. இது வந்து கூட்டணிக்காக நான் அந்த விஷயத்த சொன்னேன். விஜய் அவர்கள் நினச்சா உடனே ராகுல் காந்திகிட்ட பேசலாம். ராகுல் காந்தி சித்தராமையாட்ட சொல்லி மேகதாதுல அணை கட்டாதீங்க, தமிழ்நாட்டில் நம்ம கூட்டணிக்கு ஆட்சி இருக்கோம், கூட்டணியில் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ்காரன் தில்லு இருந்தால் ஒருத்தர் அறிக்கை விட சொல்லுங்கள். கூட்டணியில் இல்லை, கூட்டணி ஆட்சியிலே இருக்காங்க. தில்லு இருந்தால் அறிக்கை விட சொல்லுங்கள். இன்றைக்கி புதுசாக போயிருக்கிற சோக்காளிங்க விடுதலை சிறுத்தை தொழில் திரும்பமாக இருக்கட்டும், எப்போவுமே போராட்ட குணம் கொண்ட கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டு உங்களை சொல்லுங்கள். மேகதாதுல போடுங்க. கம்யூனிஸ்ட் ஸ்டாண்ட் என்ன? இது காவேரி பிரச்சனையில் காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? காங்கிரஸ் இங்கே விஸ்வநாதனுக்கும் ராஜகுமாரையும் பார்த்தாங்கன்னா அங்கே ஆட்சியை போடும் கர்நாடகாவில். அதை விட்டுட்டு தான் உங்களுக்கு தமிழ்நாடு நலனை முக்கியமாக சிந்திக்கிறாங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏன் கடைசி வரலும் காங்கிரஸை 2006 கலைஞர் சிஎம் ஆனப்போ கூட காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இடந்தில்லையா கேட்டாங்க. எங்களை இளங்கம் யூவிகேஸ் இளங்கம் ஓவராக கழக போர்க்கொடி தூக்கணுன்னு என்ன பண்ணார்? டிஆர் பாலு ராஜாவை கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லியா, மத்தியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு மத்தியிலே ஆட்சி வேணாம், அதிகாரத்தில் பங்கு வேணாம், இங்கே தர முடியாது அப்படின்னாரு. ஸ்டாண்டில் இருந்தார். அதுமாரி பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியேற்றுங்க.
எங்களுக்கு தேச நலன் தான் முக்கியம் அப்படின்னு. இப்போ வரும் காலம் மாநில அதான் சார், இப்போ வரும் காலங்களில் இப்போ காவிரி தண்ணி முறையாக கிடைக்காத பொழுது விவசாயிகளுடைய வேதனைகள் அதிகரிக்கும் பொழுது பெரிய ட்ரபிளை சந்திக்க போகிறாங்களா தாவேக்கா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் அது ஆண்டாண்டு காலமாக இருக்க பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனைங்கிறது இன்றைய காலம் இல்லை. அணையை அந்த காவிரி நீர் வாரியம் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒன்றுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ மீண்டும் மேகதாது அணை கட்ட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷம்னாலும் தமிழக மக்களும் தமிழக விவசாயிகளையும் கருத்தில் கொண்டு நிறைய விஷயங்கள் முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காவேரி நடுவர் மன்றம் நதிநீர் ஆணையம் அமைச்சது யார் அமைச்சா? கலைஞர் அமைச்சார். உண்மையான சமூக நீதி காவலர் விபி சிங் பீரியடில் கலைஞர் அமைச்சார், வேற யாரும் அமைக்கல. ஏன் நீங்கள் காவிரி விஷயத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கொடுங்க, இது விரிவாக சொல்கிறோம். மத்தியில் கர்நாடகாவை சேர்ந்த ஹெச்டி தேவகவுடா பிரதமர், பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து மிகவும் பலம் வாய்ந்த தொழில்துறை அமைச்சர் முரசொலி மாறன், ப சிதம்பரம் நிதி அமைச்சர், நம்ம இதில் வந்து ஒரு 10 பேர் அமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து. எல்லாம் ஜெயந்தி நடராஜன், அருணாச்சலம்னு நிறையா பேர் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுச்சு, ஹெச்டி தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், அவர் இந்தியாவுக்கும் பொதுவானவர், எந்த மாநிலத்தை ஒண்டி தனியாக முடிவெடுக்க முடியாது. ஜேஎச் பட்டேல் இங்கேருந்து கலைஞர் போய் இது கர்நாடகாவில் பேசி அவங்க எல்லாம் 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி காவேரி இதுக்கு சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்னு கலைஞரும் ஜேஎச் பட்டேலும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இது மாநில அரசு தான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குதுன்ட்டு ஜேஎச் பட்டேல் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அந்த அணிக்கே வந்து அந்த தேசிய முன்னணி அதுதான் இல்லை, அப்போ அது அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க தேசிய, அந்த அரசாங்கம் ஹெச்டி தேவகவுடா அரசாங்கத்தை நிறுவனதே கலைஞர் தான். மேஜர் பார்ட்டிசிபேஷன் வந்து கலைஞர், சந்திரபாபு நாயுடு, அங்கே வந்து நார்த்தில் நம்ம பட்நாயக்கெல்லாம் இருந்தாங்க, இவங்க தான் என்ன பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்ப கலைஞரோட தயவில் மத்திய அரசு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப கர்நாடகா தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவில்லை. நல்லா பாருங்கள், இது ஜேஎச் பட்டேலும் முடியாதுன்றார். காவேரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்புகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சில ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்மையிலுமே ஆக்கப்பூர்வமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தொட்டதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்சிருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து அமுல்படுத்த சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை பண்ணுங்கள். மேகதாது விஷயத்தில் சிவகுமார் சொல்கிறாருன்னா அவர் அவங்க மக்களுக்கு ஹீரோவாகணும். நீங்கள் ஹீரோவாகுங்க, காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டாம், மேகதாது பிரச்சனை தீர்த்தா தெரியுங்க, இல்லைன்னா காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு வேணாம்னு சொல்லுங்கள். அதான் சார், இதுக்கப்புறம் தான் அந்த ரியல் பாலிடிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம். அதாவது இப்போ ஏன் தேசிய கட்சியோடு இங்கே கூட்டணியில் இருந்தாலும் அதிகார பகுதியில் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும், இப்போ அவங்களை எதிர்க்க முடியாதா அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கப்புறம். கூட்டணி மந்திரி சபைலாம் திரும்ப தான் சொல்கிறேன், கூட்டணி மந்திரி சபைலாம் நீங்கள் வச்சுருங்க. கம்யூனிஸ்ட்டை நீங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு மந்திரி சபை நடத்துறதும் அரசு நடத்துறதும் ஒன்று, புள்ள பூச்சி மடியில் கட்டிகிட்டு இருக்கிறதும் ஒன்று. தொட்டத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ணும். என்ன 8 மணி நேரம் வேலை ஓகே இருக்க வேண்டியது தான், தொழிலாளர் நலன் முக்கியம்தான், எல்லா விஷயத்திலும் பண்ணுவாங்க. அரசு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஒரு தவறான விஷயம் இருந்ததுன்னா அவங்க ஒரு போர்க்கொடி தூக்குவாங்க. அப்பெல்லாம் அவங்க ஆட்சி ஒரு ஆமாம் விஜய் கவர்மெண்ட் அவங்களே ஒத்துக்குவாங்களே, ஒன்லி ரீல்ஸ் தான் போடுறாங்க. ஆமாம் சரி சார், இப்போ உங்களுக்கு நான் தான் அதனுடைய எஃபெக்ட் இப்போ தெரியாது, ஒரு 6 மாதம் கழித்து அவங்களே உணர்வாங்க. சரி சரி, நான் சொல்கிறேன் சட்டம் ஒழுங்குல ஏங்க நீங்கள் திமுகவா அப்படி பேசுகிறேன், அன்புமணிலாம் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே, டெய்லி அறிக்கை விட்டுருந்தார். அதுவும் இந்த கடைசியாக 6 மாதம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரோட மருத்துவர் அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு சட்ட ஒழுங்கை பற்றி. இப்போ அவர் எங்கே போயிட்டாரு? அதனால் சட்ட ஒழுங்கு இப்போ அந்த கோவை சிறுமி விஷயத்துக்கே அவங்க எல்லாரும் கோயம்புத்தூர் இது 3வது இன்சிடென்ட், மர்டரில் 3வது, இது பாலியல் பலாத்காரம் இப்போ ஒன்று நடந்தது. அடுத்து இங்கே இப்போ திருச்சியிலேயே அந்த ஒரு பையன் கையை கல்லை போட்டு ஒரு நர்ஸு, அது இல்லை திருச்சியில் ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணை வந்து கல்லை தூக்கி போடுறது, அது வீடியோ எடுத்துருக்கீங்க. என்ன இது ஒரு இது எடுத்தவன் என் கையில் கிடைக்கிற தூக்கி அடிக்க முடியாதா? சார் இப்போ அதுதான் சார், இப்போ கேள்வி என்னன்னா, சட்ட ஒழுங்கே வந்து எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே தப்பு நடக்குது தட்டி கேட்குறாங்க, தட்டி கேட்கணும் முன்னாடி போக நினச்சா அவங்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் இருக்குங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கஞ்சா விற்கிறாங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணை வெட்டுறாங்க.
அப்போ முத்துப்பேட்டையில் பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டரை அடிச்சாங்களே. இப்படி இப்போ ஒன்று ஒன்றா நடக்கும்போது இப்போ செய்தியை சொல்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, செய்தியை வெளியிடுறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கும் போது எப்படி செய்தி வெளியே வரும்? இப்போ அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கே. அப்போ அதுதான் ஆபத்தான போக்கா? தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்து தான் ஒன்னொன்னையும் திருந்தணும்னு விதி இருந்துச்சுன்னா யாரால மாற்ற முடியும்? சரி, இப்போ இந்த கோவை சிறுமி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை வேணும்? ஏன்னா எல்லாருமே சிஎம் சார் எங்கே போனீங்க, சிறப்பு அதிரடிப்படையா, சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையெல்லாம் தொடங்குறேன் நீங்களே, அப்படிங்கிற கேள்விகளை விமர்சனங்களை தற்போதே வைக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் காப்பாற்ற முடியும். அது யார் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. விஜய்ன்னு சொல்லலாம், சினிமாவில் தான் ஒரு ஹீரோ, ரீலில் தான் ஹீரோ. ரீலை பார்த்து நம்ம ரியலை கட்டமைச்சது தான் மிகப்பெரிய தப்பு. புரியுதுங்களா? அவரை நான் குறைலாம் சொல்லலை. அவரோட ஆட்சி கவர்மெண்ட்டு ரியலாக இருக்கணும், அது ரீல்ஸ் ஆகிடக்கூடாது. இந்த சிறுமி வந்த உடனே விஜய் தன்னோட இமேஜை தூக்கிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணலாமே. என்ன இப்போ போடுங்க, மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க, என்கவுண்டர் போடுங்க சார். என்ன பெண்கள் யாருங்க? தாய் குழந்தை. இன்னும் சொல்ல போனால் இந்த அக்காங்கெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் போட்டாங்கல்ல. ஒரு அக்கா எங்கள் பெரம்பலூர்கார ஒரு பொண்ணு, என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கணுச்சு. இதெல்லாம் சொல்லணும். பார்த்தீங்களா எங்கள் கவர்மெண்ட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு? வாங்க வெளியா. திமுக சோசியல் மீடியாவை கண்டுக்காமல் விட்டுச்சு, அதனோட பலன் தான் இப்போ வச்சுது. இதெல்லாம் எங்கடா பண்ண போகுதுன்னு எல்லாரும் விஜயாக தான் நினச்சார், நம்மளாம் எங்கடா வேற போகிறோம். அது வேறு விஷயம். அது சட்ட ஒழுங்கு, இது நான் அரசியலுக்காக பேசலாம். இப்போ 20 நாட்கள் தான், அந்த 1 மாதம் கூட இன்னும் நிறைவடையலை, அதுக்குள்ளாக சட்ட ஒழுங்கு தவறான திசையில் போகுதுன்னு சொல்லிட முடியுமா சார்? கட்டாயம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு ஏங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்களேங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை போட்டு நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம ரசிகர் மன்றம் வச்சுட்டு வேணாம் தானே. டிபார்ட்மெண்ட்டில் வெளியே தெரியாமல் எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ராப்பகலாக வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வெளியவே தெரிய மாட்டாங்களே. அதை கூட யாராவது சினிமாக்காரன் வந்து சொன்னால் தான் மக்கள் நம்புங்க. ஆமாம், சினிமாவில் போயிடுச்சு, வேறு வழி இல்லை. இது பார்த்தீங்களா, காம்ப்ரமைசன் ஆகிறதுக்கு ஓப்பனிங் பிகினிங் முதல் கையெழுத்தே பித்தளை மாதிரி வேலை பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? கலைஞர் முதல் கையெழுத்து போட்டார் 2016. கலைஞர் 2006 முதல்ல இருக்கிறப்ப அரிசி 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டார். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். அது உடனே பேசப்பட்டுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? 200 யூனிட் மின்சாரம்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? 2 மாதத்துக்கு ஒரு கிண்டு பண்ணீங்க. அப்புறம் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கணும்னீங்க. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தது கஞ்சாவை ஒழிப்பதற்காக சிறப்பு படை. நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு எதுவுமே படை இல்லையா? சொல்லுங்கள். போதையில்லா தமிழ்நாடு சொல்லுங்க இல்லையா? 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஒயின் ஷாப் திறப்போம். ஏற்கனவே அதெல்லாம் இருக்குதுங்க. 12 மணிக்கு மேலே தான் ஒயின் ஷாப் திறக்கணும்ட்டு. புதுசாக என்ன செஞ்சீங்க? மருத்துவம் சரியில்லைன்ட்டு பிரச்சாரத்தில் பயங்கரமாக சொன்னீங்க. இப்போ போயிட்டு மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறாரு அருண்ராஜ், இல்லையே சிஸ்டம்லாம் சரியாக இருக்குது மெடிக்கல். நீங்கள் சரி பண்ணீங்களா? பழைய சிஸ்டம் தானே சரியாக இருக்குது. அதனால் பார்த்து நம்ம விட்டது நம்மளுக்கே வந்தது. இப்போலாம் மக்கள் உடனே ரிமைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். தோழர் வன்னியரசு அவர்கள் இவர் விஜயை பற்றி என்ன போட்டார்னு கரெக்டாக எடுத்து போடுறாங்க. திரும்ப அவர்கள் தன்னோட தனித்தன்மையை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுதில்ல. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறது சட்ட ஒழுங்கு சற்று நிலைமை மோசமாகத்தான் இருக்கிறது, இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறீங்க. இப்போ மின்வெட்டு பிரச்சனையுமே சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிதளவில் இரவு நேரங்களில் மின்வெட்டு அப்படிங்கிற விஷயம் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்க போகுது? மின்வெட்டு தான் 2001 திமுக ஆட்சியை காலி பண்ணுது. ஒரு கார்பரேட் மாதிரி கலைஞர் 96 to 2001 கவர்மெண்ட்டை யாரும் குறை சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருந்தாங்க, மந்திரிங்களும் இருந்தாங்க, திமுக மந்திரிகள். நான் சொல்கிறது 96 to 2001. அப்போ இவங்களை காலி பண்ணது என்னன்னா மின்வெட்டு தான்.
அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 2006 2011 காலி பண்ணது லோக்கல் பாடி மெம்பர்ஸ் கவுன்சிலரு இவங்க. 2006 11 மின்வெட்டு பிரச்சனால 11ல் அதிமுக ஆட்சி பிடிச்சது சார். அது 2006 11 வந்து மின்வெட்டுலாம் மேஜர் கிடையாது. 2G. நம்ம 2G அதை விடுங்க. நம்ம லோக்கல் பாடி மக்கள் பிரதிநிதிகள் பண்ண அல்ட்ராசிட்டியே ஓவராக பண்ணிட்டாங்க. கலைஞர் ஓப்பனாகவே சொன்னார், நம்ம ஆட்சி போணுச்சுன்னா அதுக்கு வந்து உள்ளாட்சி பிரதிநிதி கவுன்சிலர் தான் காரணம் அப்படின்னாரு. எப்போ? அது 96 to 2001 எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் காரணம். அப்போ நடந்த ஒரு பொதுக்குழுவில், திமுக பொதுக்குழுவில் கலைஞரை ஓப்பனாக சொன்னார். கலைஞர்கிட்ட முரசொலி மாறன் பொதுக்குழுவில் பேசின ஸ்டேட்மெண்ட்டு திமுக பெரிய ஆளுகிட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்ப கேட்டுங்க. 2 ஹெல்த்து இபி 2 டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆற்காடு வீராசாமி கிட்ட கொடுத்து நீங்கள் கெடுத்துட்ருக்குறீங்க, அவரை பேசாமல் உங்களுக்கு பிஏவாக வச்சுக்கோங்க, நல்லவங்ககிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க, இபிலாம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்ட்டு முரசொலி மாறன் ஓப்பனாகவே கலைஞர்கிட்ட சொன்னார். பொதுக்குழுவில் ஆற்காட்டார் வச்சுக்கிட்டே சொன்னார். பொன்முடி அவர்கள் வந்து விழுப்புரத்துக்கு தாண்டி வரணும், நீங்கள் விழுப்புரத்துக்கு மட்டும் மந்திரி கிடையாது, தமிழ்நாட்டுக்கே மந்திரின்னு அவர் முரசொலி மாறன் வந்து கொஞ்சம் விவரமாக பேசுவார். கலைஞர் சொன்னார், என் மனசாட்சி நினச்சதை மாறன் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வேலை சொன்னால் மாறன் இன்னும் அதை செய்யறதுக்கு முடியல அப்படின்னு ஒரு கொட்டு வச்சார். அது பழைய வரலாறு சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மின்வெட்டுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கும். இது புதுசாக வந்திருக்கு, நீங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் தாண்டா ராஜா அப்படின்ட்டு இவங்க ஆடலாம். விஜய்க்கு நிறையா சவால் இருக்குது. தேனிலவு முடிஞ்ச உடனே டிவிகேவுக்கு நிறையா சவால்கள் காத்திருக்கு. ஓகே சார். எனிவேஸ் அதான் சார், இப்போ தற்போதைய சூழலில் சட்ட ஒழுங்கு, மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிற அடுத்தடுத்த பிரச்சனைகள், நிர்வாகத்தில் இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் வரலங்கிறதுனால இவர்கள் என்ன அதிகாரம் தெரியாமல் எம்எல்ஏக்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் தலைவலியாக மாறி இருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எந்த அளவுக்கு சரி செய்ய போகிறாங்க, இல்லை தொடர்ந்தால் இது எந்த அளவுக்கு ஆட்சியில் ஒரு பெரிதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம தொடர்ந்து வருகிற நாட்களில் பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.